யோ சார் நவீன பத்தியா இதோ சார் கூப்பிடுறாங்க சார். யார் அந்த பொண்ணு? அவ பேர் என்ன? அவளுக்கு நிரந்தரமாக பேர்லாம் கிடையாது சார். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பேர் சொல்லுவாள். ஒரு நாளைக்கு ஜரீனா, அப்புறம் சரோ, இன்னொரு நாளைக்கு குமுதவல்லி, நீலாம்பரி, இப்படி மாற்றிக்கிட்டே இருப்பா. அப்புறம் தான் தெரிஞ்சு எல்லாமே தலைவர் படத்தோட ஹீரோயினிங்க பேருன்னு. உனக்கு எப்படி எவ்வளோ தெரியும்? ஒரு வருஷம் முன்னாடி நியூ இயர் நினைக்கிறேன். ஆமாம், நியூ இயர் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். எவ்வளோ ஆச்சு? 120 ரூபா மேடம். நீங்கள் 100 ரூபா போடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ மேடம். மேடம் மேடம் ஃபோன். Oh my God, I forgot it. Thank you so much, sweetheart. You're so sweet. நல்ல வேலை. ஹாப்பி நியூ இயர்ங்க. You too, darling. ஐயோ, புத்தாண்டு ஆரம்பமே ஹாப்பியா. என்ன ஆட்டோ சார், போலாமா? போலாமே. எல்லாமே புதுசு புதுசா நடக்குது. எடுங்க சார், போலாம். போலாம் மேடம். எங்க மேடம் போனோம்? எனக்கு சென்னையை சுத்தி பார்க்கணும். போலாமே. கரெக்டான ஆளுக்கு தான் வந்திருக்கீங்க. கூகுள் மேப்க்கே தெரியாத இடம்லாம் எனக்கு தெரியும். ஓ அப்படியா? அப்ப நான் எல்லாத்தையும் பார்க்கலாம்ல. ஃபர்ஸ்ட் டைமா சென்னைக்கு? ஆமா. சென்னை பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களையும் தான். எப்போ வேணாலும் என்ன கூப்பிடுங்க, நான் அவைலபிள் தான். அது என்ன? அதுதாங்க ஜெமினி பிரிட்ஜ். ஓ, டீ சாப்பிடலாமா? சாப்பிடலாமே, சூடா. அன்னைக்கு தான் சார் உண்மையிலேயே எனக்கு ஹாப்பி நியூ இயர் நினச்சிட்டு இருந்தேன். மேடம் ஒரு நிமிஷம், என்ன ப்ராப்ளம் பார்க்குறேன். பாருங்க. ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சுற்றி யாரும் இல்லை. ஆரம்பிக்கலாமா? மேடம் 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 எங்க போன மேடம்? மேடம் செல்வம், செல்வம், செல்வம். போலாமா? என்ன பயந்துட்டியா? திரும்பி போகும்போது நான் அவள்கிட்ட எதுவுமே பேசல சார். நேராக மெரினா பீச்சில் போய் இறக்கி விட சொன்னா. இறங்கும்போது கை நிறைய காசு கொடுத்து கூப்பிடும்போதெல்லாம் வரணும்னு சொல்லி என் நம்பர் வாங்கிட்டேன். தேங்க்யூ செல்வம். எப்போ கூப்பிட்டாலும் வரணும் என்ன? அவ ரெகுலராக டச்சில் இருந்திருக்கேன். அப்படிலாம் இல்லை சார். அடையாரில் ரீஜன் ஃப்ளாட்ஸு, அப்புறம் தரமணியில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, அங்கே தான் சார் அதிகமாக ட்ராப் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த 2 இடத்த தவிர வேற எங்கேயும் போனதில்லை இல்லை? அவள் கூட போனதில்லை சார். ஆனால் அவள் சொல்லி ஒரு இடத்துக்கு போனேன் சார். கொஞ்சம் காசு வேணும்னு கேட்டப்ப லக்ஷ்மி பாரில் போய் சத்யான்னு ஒருத்தரை பார்த்து வாங்கிக்க சொன்னா சார். அவ்வளோதான் சார். அவ்வளோதானா? ஜூலை 16ஆம் தேதி எங்கெல்லாம் போனேன், என்னெல்லாம் நடந்துருச்சுன்னு ஒழுங்காக சொல்லு. நைட் ஒரு 7 மணி இருக்கும் சார். அடையாரில் ரீஜன் ஃப்ளாட்ஸ்க்கு வெளில வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கார் வெளில வந்துச்சு. அதை ஃபாலோ பண்ண சொன்னா. செல்வம், அந்த காரை ஃபாலோ பண்ணு. அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு காணத்தூர் வரைக்கும் போனேன். அங்கே ஒரு ஏரியாவில் ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருந்துச்சு. அந்த இடத்துல அவள் இறங்கிட்டு என்னையும் வெயிட் பண்ண சொன்னான். അതൊക്കെ ഓക്കെ. പക്ഷേ എന്തെങ്കിലും അത്യാവശ്യം വന്നാൽ എടാ ഒന്ന് നിലവിളിച്ചാൽ പോലും ആരും കേൾക്കാനില്ല.
கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து வண்டி எடுக்க சொன்னான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் யூட்டன் எடுக்க சொன்னான். ஸ்டாப் அண்ணா ஆ வண்டி தத்து போச்சு, டீசல் வாங்கி வரணும். 200 ரூபா ஆகும். ஓகே ஏறுங்க ஏறுங்க, நம்மால் தான். ஏறிக்கங்க. போலாமா சார்? போ. அப்படியே எடுத்துண்ணா. எவ்வளோ கேன்லையா? அவர் வண்டியில் ஏற்றினதுக்கு அந்த பொண்ணு ஒன்றும் சொல்லலையா? இல்லை சார், பெட்ரோல் பங்க் வரைக்குமே எதுவுமே பேசல. ஆனால் அவரே பார்த்துட்டு வந்தா. அப்புறம் திரும்பி வரும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை நீங்கள் சொன்ன அதே பேர் சொல்லி கூப்பிட்டா. அப்ஜித். அப்ஜித். அதுக்கப்புறம் திடீர்னு பிசாசா மாறிட்டா. என்னங்க பண்ணீங்க? அன்னைக்கே அவன் நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. എന്തായി? അവരന്വേഷിച്ചോണ്ടിരിക്കുക. ഗൗരി എന്തെങ്കിലും കഴിച്ചോ? പിന്നെ കഴിഞ്ഞത് കഴിഞ്ഞു. നമുക്ക് എത്രയും പെട്ടെന്ന് ഗൗരി ഇവിടുന്ന് കൊണ്ടുപോകണം. ശില്പയുടെ പപ്പ വിളിച്ചു. നടന്നത് ആക്സിഡൻ്റാണെന്നാണ് ഞാൻ പുള്ളിയോട് പറഞ്ഞിട്ടുള്ളത്. നീയും അങ്ങനെ തന്നെ പറഞ്ഞാൽ മതി. അല്ല ചുമ്മാ ആൾക്കാർ വരെ അതൊക്കെ പറയും. ഈ കല്യാണം നടന്നില്ലെങ്കിലും നമുക്കൊന്നും സംഭവിക്കാൻ പോകുന്നില്ല. ഇതിപ്പോ അളിയന്റെ സ്ഥാനത്ത് ഗൗരി ആയിരുന്നെങ്കിൽ അച്ഛൻ ഇതുപോലെ സംസാരിക്കുമോ? മനുഷ്യൻ ഭ്രാന്ത് പിടിച്ചിരിക്കുമ്പോഴാ കല്യാണം.